அந்த வாரம் பார்த்தீங்கன்னா மதுரையில் செம்ம மழைங்க. ஸோ மழையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிட்டே இருந்துச்சு. என்னடா மழைக்கும் இந்த ஃபியூஸ் போகிறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கடைசியில். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபியூஸ் மட்டும் போன ஃபியூஸில் ஒரே ஒரு கம்பி சுற்றி போட்டிருக்கேன். அந்த கம்பியை சுற்றி போட்ட கம்பியை ஃபியூஸில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ளாஷ் ஆகுதுங்களா உள்ளுக்க. இது பார்த்தீங்கன்னா எதனால் ஃப்ளாஷ் ஆகுதுன்னு இப்போ சொல்கிறேன். இந்த ஃபியூஸ் வந்து என்னடா கம்பி கட்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? கம்பி ஒரே ஒரு கம்பி தாங்க சுற்றணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பிகள் சுற்றினீங்கன்னா வயரிங்கிட்டு போகதான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற கேஜன் இருக்குது. அந்த ஒரு கம்பியை சுற்றணும்னா போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போகல, அமுக்கிட்டேன், உள்ள ஃபியூஸை மாட்டிட்டேன், எல்லாமே இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எப்படி ஃபியூஸ் போகாமல் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் இந்த ஃபியூஸ் போகிறதுக்கு சம்மந்தம் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், மேலே உள்ள அந்த டிஆர்எல் எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்இடி லைட்டுக்குள்ளே தண்ணி போய் அந்த எல்இடி லைட் ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வயரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம். இப்போ ஃபியூஸ் போகிறதுல கம்ப்ளைண்ட் பக்காவாகிடுச்சு. ஸோ மழை நேரத்தில் இந்த மாதிரி லைட்டு எல்இடி செக்ஷன் சைட் செக் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி பட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்.